உங்கள் மனைவி உங்களுடைய வீட்டை கட்டுகிறவள், அதாவது உங்கள் குடும்பத்தை கட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற பயன்படுத்துகிறதான பாத்திரம் என்று சொல்லி அர்த்தம். ஹோம் மேக்கர் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிச்சயமாக ஷீ இஸ் மை ஹோம் மேக்கர் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அப்படி தான் அந்த புரிதல் எனக்கு வேணும். ஏனென்று சொன்னால் வீட்டை, அதாவது குடும்பத்தை நான் கட்டுவதில்லை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த துணையை கொண்டு தான் என்னுடைய குடும்பம் கட்டப்படுகிறது என்கிறதான உணர்வு வேதத்தின் அடிப்படையில் எனக்கு வேண்டும். ஆனபடினால்தான் இந்த தலைப்பு. இதை குறித்து நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். நீங்கள் வேதத்தில் இப்படி வாசிப்பீங்க, சங்கீதம் 127 அதிகாரத்தில் 1வது வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராக்கில் அதை கட்டுகிற பிரயாசம். அப்போ வீட்டை கட்டுகிறது கர்த்தர் தானே. வீடுனா இந்த இடத்துல அது குடும்பத்தை தான் குறிக்கிறது, பில்டிங் அல்ல. குடும்பத்தை கட்டுகிறவர் கர்த்தர் தான், அதில் ஒரு சந்தேகமுமே கிடையாது. நீதிமொழிகள் 14:1 இப்படி வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள்னா தன்னுடைய குடும்பத்தை அவளே சிதைக்கிறாள், இடித்து போடுகிறாள். ஹோம் மேக்கர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஹோம் ரெக்கர், குடும்பத்தை பார்த்திங்கன்னா பாழ்படுத்துகிறதான காரியமும் எளிதாக ஸ்திரீகளுடைய கரத்தில் தான் அது காணப்படும். தன்னுடைய குடும்பத்தையும் கெடுக்கலாம், மற்றவருடைய குடும்பத்தையும் கெடுக்கலாம்.